அந்த பாண்டியன் பையனுக்கு விருந்து செஞ்சு செஞ்சு மளிகை கடைக்கார 1000 ரூபாய்க்கு பில் அனுப்பிச்சுக்கிறான். பயப்படாத, அவனே கொடுத்துருவான். அதை அவன் எப்படி கொடுப்பான்? பிச்சைக்கார பையன். கேலண்டர் பாத்தியா? இன்னைக்கு அவன் நம்ம கிட்ட வந்து 30 நாள் ஆகுது. இன்னைக்குதான் சாக போறான் அவன். நாளைக்கே இன்சூரன்ஸ் பண்ணும், 1 லட்சம் ரூபாய் நம்ம கைக்கு வந்துடும். என் மேல கட்டிக்கிறது. கபால் சார், கபால் சார், ஏன் சார் அழுவ? சார் ஏன் சார் அழுவ? அழுவாம எப்படி இருக்க முடியும்? கேலண்டர் பாத்தியா? தேதி 30ஆவது. ஓஹோ, எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கணுமா? பணம் இல்லையா சார்? நீ ஒண்ணு சார், எவ்வளவு பணம் இருந்தாலும் நீ மூக்கால் அழுதுன்னு இருப்ப. நீ ஒரு கஞ்சி. பணத்தை பத்தி நான் கவலைப்படலப்போ. இந்த 30 நாள் உனக்கு நல்லா சோத்த போட்டு வளர்த்தேன். ஆமா, இன்னைக்கு சந்தோஷமா சாவ போறேன். உன்னை பிரிஞ்சு நான் எப்படி உயிரோட வாழ முடியும்? அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு. என்ன பெருந்தன்மை ஐயா, என்ன பெருந்தன்மை சார். நீ வருத்தப்படாத சார். உன்னுடைய அன்பு மனசு ஜெயிச்சிருச்சு சார். நான் என் முடிவை மாத்திக்கினேன். இனிமே நீயே என்ன சாகுனாலும் நான் சாக மாட்டேன். இல்ல இல்ல, நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்கு சொல்ற? அன்னைக்கே ஒரு நாள் சொல்லி இருக்கிறேன், நான் 10 வந்தில சார் கொள்கை மாற மாட்டேன், சொன்னபடி நடப்பேன். அதனால நீ இன்னைக்கு கண்டிப்பா செத்துதான் தீருவேன். சத்தியமா நான் சாக மாட்டேன் சார். நீ என் குருநாதர், உன்னை நான் மறக்கவே முடியாது. அன்னைக்கு மட்டும் நீ என்ன பிடிச்சு நிறுத்தலன்னா நான் இன்னைக்கு இத்தனை இன்பங்களை அனுபவிக்க முடியுமா சார்? என்னை தீய வழியிலிருந்து திருத்திய திருக்குறள் தாங்கள், நல்வழி காட்டிய நாளடியார் தாங்கள். உண்மையாவே சொல்றியா? கொப்பரான சொல்றேன் சார். உன்னுடைய அன்புக்காகவும் கீதாவுடைய காதலுக்காகவும் நான் எத்தனை ஜென்மங்கள் வேணாலும் உயிரோடு இருக்க தயார் சார். அதெல்லாம் அந்த வேலையில இறங்கிச்சியா? இப்பதான் சார் ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்குது. சாதாரண காதல் இல்ல சார், தெய்வீக காதல் சார், தெய்வீக காதல். அப்படி இருக்கும்போது நான் ஏன் சார் சாகணும்? எதுக்காக சாகணும் சார்? கீதாவுடைய மாங்கல்ய பாக்கியம் தான் ஒரு ரூபத்துல வந்து என்னை காப்பாத்திருக்கு. அகவாழ்வுக்கு கீதா, புறவாழ்வுக்கு கபாலி. நானே பாக்கியவாளி, நானே பாக்கியவாளி. பலே பாண்டியா, என்னால நீ திருந்தி வாழணும்னு நினைக்கிறியா? வாழ போறியா? நன்னாள் இன்னைக்கு. சரி சார், நீ வாழ போறேன்னு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இருக்க அப்படியே உன்னை கட்டி பிடிச்சு சரி சார் என் கையில தட்டாதான் சந்தோஷப்படுங்க. என்ன கருணை சார் என் மேல உனக்கு. நான் பழத்தை எடுக்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உடனே அதை கட் பண்றதுக்கு கத்தி எடுத்து கொடுத்துட்டேன் சார். கொடு சார், நானே உனக்கு அறுத்து கொடுக்குறேன் சார். உட்காரு சார், ரெஸ்ட் எடுத்துக்க. நான் அறுத்து கொடுக்குறேன் சார். இந்த சார் இல்ல சார், எனக்கு பசிக்கல சார். இன்னைக்கு என் மனசெல்லாம் நிறைஞ்சு போயிருக்கு சார். சார் நான் இன்னைக்கு சீக்கிரம் தூங்கணும் சார். பல இன்ப கனவுகள் எனக்காக காத்துன்னு இருக்குது சார். சார் டாட்டா சார். என்ன பாரு, நான் இப்ப வாங்கின கபால் ஸ்டாப் பண்ணிட்டிய. மாட்டிருக்க கூடாது, ஒரே மாட்டு. இல்லாட்டி சொல்லு, நான் மாட்டுறேன். இன்னைக்கு நைட் தான் உனக்கு பினிஷ் பண்ணேன். நீ ஒண்ணு கதையை வளர்த்துக்கிறிய, கதையை முடி சீக்கிரம். கதையை பத்தி எனக்கு தெரியும், பேச. நீ எப்ப கதையை முடிக்கிறது? லட்சம் எப்போ உங்ககிட்ட வர்றது? கீதா, என்ன கீதா, வா ஓடி பிடிச்சி விளையாடலாம். வேண்டாமா? இல்லாட்டி பிச்சுக்கிட்டா நம்ம விளையாடுவோம். அது வேண்டாமா? ஏன் எப்படி பாக்குறேன்? என்ன முறைச்சு பார்க்காதே, பார்க்காதே. உன் வேல்விழியால் என்னை குத்தாதே, என்னை குத்தாதே. என்ன சார் பேராசிரியமா இருக்கு? ஒரு மாசம் சோறு போட்டு வளர்த்துட்டு இப்படி உன் கையாலே இப்பெல்லாம் பாக்குறீங்க. என்ன உன்னை சோறு போட்டு வளர்த்தது உன்னை வாழ வைக்கவா? நீ செத்தா 1 லட்சம் ரூபாய் எனக்கு லாபம். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. தண்ணி கொடுத்தோம், உயிர் கொடுத்தோம்னு சொல்லுவாங்க. நீங்க எனக்கு உயிர் கொடுத்த பிரம்மா திடீர்னு எருமகடா மேல இறங்கல. பிரம்மா எவனா மாறக்கூடாது.
தங்கச்சி, நீ என் தங்கச்சி மாதிரி என்ன தப்பா நினைச்சுக்காதுமா. நான் ஒரு பெரிய அபாயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்ன காப்பாத்துமா. அபாயமா? அபயம் கொடுத்தேன், பயப்படாதே. கார்ல உட்காரு. நன்றி தாயே. எஜமா எஜமா ஏண்டா பண்ணியா? எதுக்குடா இப்படி அலறுற? எஜமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வசந்தி அம்மா கார்ல உட்கார்ந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. விளையாடுறதுக்கு இடம் இல்ல. டேய் முனியா, காத்து கொண்டு வாடானாங்க. உள்ள போய் திரும்புறதுக்குள்ள பொண்ணையும் காணும் காரையும் காணும். எஜமா மடப்பயலே, பொண்ணுக்கு பைத்தியம்னு உனக்கு தெரியும் இல்லடா, அதை தனியா விட்டுட்டு போறாடா. இப்ப நான் எங்கடா போய் தேடுவேன்? போய் காரை இருக்க சொல்லுடா. போறா அடிப்பேன். எம்மாடி குழந்தை, கொஞ்சம் வேகமா ஓட்டுமா, என்ன துரத்திட்டு வராங்க. வேகமா? இன்னும் எப்படி வேகமா ஓட்டுறது? நீ ஓட்டு. ஐயோ ஐயோ, சரிங்க பிடி, சரிங்க பிடி, சரிங்க பிடி. ஏண்டா கார் நிக்குது? கார் பஞ்சர் ஆயிடுச்சுப்பா. கார் பஞ்சரா? டயர் பஞ்சர். மடையா, சீக்கிரம் வேற டயரை மாத்திரா. சட்டு மாத்து. ஃபூல். அப்பா, கார காணும் பழசுண்டா சாமி. தங்கச்சி ரொம்ப தேங்க்ஸ்மா. கொஞ்சம் வண்டி அப்படி நிறுத்திக்க, நான் இறங்கிடுறேன். நிறுத்தறதா? அது எனக்கு தெரியாதே. ஐயோ, அப்ப கார் ஓட்ட மட்டும் தெரியுமா? நானும் ஓட்டுறேன். அதுதான் ஓடுது. ஐயோ ஐயோ, ஸ்டேரிங் பிடிப்பா, ஸ்டேரிங் பிடிப்பா. அட என்ன பண்ணி உனக்கு சாரி. மாடி மணி அம்மா தாயே, என்ன கொண்டுடாதம்மா. நான் இப்பதான் தப்பிச்சு வந்திருக்கேன். அம்மா, இப்ப நாம எப்ப எங்க போகுது? என்ன வண்டி எங்க போகுதுப்பா? நேரா சந்திரமண்டலத்துக்கு போகுது. சரி சரி சரிங்க முடி, சரிங்க. ஐயோ, பைத்தியம் போகுது. ஐயோ புத்தி சுவாதீனம் இல்லாம இருந்தாலும் எனக்கு ஒரு மகளாவது இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேனடா. அந்த ஆசையில மண்ணை போட்டுட்டேடா அயோக்கிய பயல. யாரடா நீ? எம்மகார நீ எப்படிடா வந்த? சொல்லுடா, அடிப்பண்டா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் பைரவ சுந்தரம், கங்க்ராச்சுலேஷன். ஏன் இந்த ஆக்சிடென்ட்ல உங்க பொண்ணுக்கு பைத்தியம் தெளிஞ்சு போச்சு? பைத்தியம் தெளிஞ்சு போச்சா? ஆமா சார். கார் எடுத்துக்கிட்டு தாறுமாறா ஓட்டிக்கிட்டு போன உங்க பொண்ண இவர்தான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணி காப்பாத்தி. அப்படியா? தம்பி, என்ன மன்னிச்சிரப்பா. அது மட்டும் இல்ல சார், இவர் மட்டும் ரத்தம் கொடுக்கலன்னா உங்க பொண்ணை நீங்க உயிரோட பார்த்திருக்கவே முடியாது. தம்பி, நீ ரொம்ப நல்ல பிள்ளையப்பா. வாப்பா, வசந்திய பாக்கறா. வாப்பா. வணக்கம். டாக்டர் எனக்கு எல்லாத்தையும் சொன்னார். உங்களை நான் இன்னைக்கும் மறக்கவே முடியாது. ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் வரேன். தம்பி, நீ யாரு? நான் ஒரு அனாதை, பிழைக்க வழி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். ஐயோ பாவம். தம்பி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒன்னு சொல்றேன், கேக்குறியா? என்ன சார் சொல்றீங்க? தம்பி, எனக்கு நிறைய சொத்து இருக்கு. ஒரு பொண்ணு, புள்ளை இல்ல. புள்ளை இல்லாத குறைய நீ தீர்த்து வைக்கிறியா? நீங்க நிதானமா தானே பேசுறீங்க? ஆமா தம்பி, உன்னை நான் ஸ்வீகாரம் எடுத்துக்கிறேன். நீ என் மகன். இன்னையிலிருந்து நீ என் மகன். அப்பா, மகனே. நீங்க எங்க வீட்டிலேயே இருக்கணும். எங்களை விட்டுட்டு போகவே கூடாது. இல்ல போலாம். கீதா, பிளீஸ் என்ன நம்பு. நான் தான் நடந்ததெல்லாம் சொன்னேனே. அவருடைய அன்பு பிடியில இருந்து என்னால தப்ப முடியல. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு உங்க கற்பனை.
உண்மையை மறைக்க ஒரு கதையே சிருஷ்டி பண்ணிட்டீங்களே. சரிதான் போ. இன்னும் நம்பிக்கை ஏற்படலையா உனக்கு? சரி, நான் நேர்ல பார்த்து சொன்னாதான் நீ நம்புவ போல இருக்கு. ஆமா, எப்பதான் வர போறீங்க? இன்னைக்கே, இப்பவே, இந்த நிமிஷமே புறப்படுறேன். நிச்சயமா? அகில உலக கடவுள்கள் அத்தனை பேர் மேலேயும் ஆணை. நிச்சயமா இன்னைக்கே புறப்படுறேன், காத்துரு. எங்கே? நம்ம பார்க்கு, வழக்கமான பார்க்கு இல்ல அதுல. அப்பா தம்பி, என்ன சமாச்சாரம்? நான் ஒரு பட்டணத்துக்கு போயிட்டு வரேன்ப்பா. பட்டணத்துக்கா? அங்க யாரோ ஒரு அயோக்கியன் உன்னை கொல்ல வந்தான்னு சொன்னியே, உனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா என்னால உயிரோட வாழ முடியாது, அதனால நீ போக வேண்டாம். ஒரு ஆபத்தும் வராதுப்பா. முக்கியமான வேலை இருக்கு. இனிமே நான் பட்டணத்துக்கே போகாத அளவுக்கு அந்த வேலையை முடிச்சுக்கிட்டு வந்துடுறேன். சரி, ஜாக்கிரதை. கணக்க பிள்ளை ஐயா, தம்பிக்கு 500 கொடுத்து விடுங்க. போயிட்டு வரேன்ப்பா. ஜாக்கிரதை. எங்க அவனை காணுமே? ரவி, நான் உன்னைத்தான் நம்பியிருக்கேன். ஓ, அவரை பத்தி நீதான் அப்பா கிட்ட சொல்லணும். ஐயோ, என்னால முடியாது. மாமா தான் உன்னை எனக்கு கட்டி கொடுக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாரு. நான் எப்படி சொல்றது? சொல்ல முடியாதா? முடியாது. கண்டிப்பா முடியாதா? முடியாது. அப்படின்னா அப்பா இஷ்டப்படி நான் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஓ ஓ, ஐயோ, வேண்டாம் வேண்டாம், நானே அப்பா கிட்ட சொல்லிடுறேன். நானே சொல்லிடுறேன். எனக்கு அப்போதே தெரியும் நீதான் எனக்கு திருடனாய் வருவாய் என்று. உன்னை இப்போதே பரலோகத்துக்கு பார்சல் பண்ணுகிறேன். பரமபிதாவை வேண்டிக் கொள். பாண்டி, என்ன இது? சண்டாளி, பேசாதே. எங்கள் இருவரில் ஒருவரைத்தான் நீ உயிரோடு காண முடியும். வெற்றி அல்லது வீர மரணம். எனக்கு எதிராக சதி செய்து சண்டாளனை சாட்சிவிட்டு அந்த பிரேதத்தை தாண்டி வந்துதான் கரம் தீண்டுவான் இந்த பொற்கை பாண்டியன். இல்லாவிட்டால் குஞ்சுமணி வஞ்சிக்காக பட்டணத்து பார்க்கிலே பலியானான் பாண்டியன் என்று பத்திரிகைகள் பழனி பாடட்டும். அப்பா பாண்டியன், இப்ப நீ என்ன பாண்ட? அதுக்கு வந்து தமிழ் அர்த்தம் சொல்ல. தமிழ் தெரியாததா சண்டாளா? புறமுது விட்டு ஓடுகிறான். இல்லடா, புறமுது விட்டு ஓடாதே. எடுவும் சோடை. ஐயோ, சோடா? சோடா இல்லையடா, சோடு. சோடும் தேவையில்லை, ஹேண்ட் ஃபைட் போதும். என்னடா அடிக்கிற? பாண்டி, அடிக்காதீங்க. பாண்டி, ஐயோ. பாண்டி, பாண்டி. பாண்டி, பாண்டி. பாண்டி, அவரை விட்டுடுங்க. அவர்தான் சரண்டர் ஆயிட்டாரு. அதை பாருங்க, வெள்ளைப்பொடி வானலாவோ பறந்துகிட்டே இருக்கு. நம்ப மாட்டேன். வெள்ளைக்குடி ஏந்துவான், அருகிலே சென்றால் உதைக்க வருவான். ஐயோ இல்லை, என் கதியே. ஒவ்வொருத்தன் காதலிச்சு உதவ வாங்குறான். ஆனா நான் காதலிக்காமலேயே உதவ வாங்கிட்டேனே. காதலிக்கலையா? ஆமா பாண்டி, நீங்க ரொம்ப தப்பா நினைச்சிட்டீங்க. அவரு எங்க அத்தை மகன். நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து அண்ணன் தங்க மாதிரி பழகிட்டோம். நண்பா, ஐயோ, கிட்ட கவராத எலும்பு உடைஞ்சிருக்கு. நாம் இருவரும் ஓடுயில் ஈடுடல். வேண்டாம் வேண்டாம் சீதா, நீ வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போ. எங்க அப்பா பாண்டியா, உங்க காதல் வாழ்க. நான் புத்தூருக்கு போறேன். பாண்டிமா தேவி, உனக்காக எத்தனை காயங்களை வேண்டுமானாலும் தாங்கும் இந்த பாண்டியனின் காயம். போதும் போதும், முதல்ல உங்க பாண்டிய சாம்ராஜ்யத்தில இருந்து இந்த பார்க்குக்கு வாங்க. கீதா, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன? இனிமே உன்னை நான் பார்க்க வர முடியாது. என் நிலைமை அப்படி. இதுதான் உங்க அன்பா? இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? இருங்க, நான் இப்பவே போய் அந்த குளத்துல விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிறேன். நீங்களா? பாண்டியா, இன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது. சார், நீங்க ரொம்ப நல்லவர் சார். உங்ககிட்ட இருந்து நான் தப்பிச்சுக்கிட்டு போறதுக்காக எவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு வந்துகிட்டே இருந்தேன் சார். உப்பு போட்டவங்களை மறக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீங்க ஒரு நாள் இல்ல,
ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசம் சோத்துல வெறும் உப்பா கொட்டி கொடுத்துருக்கீங்க. நான் எப்படி சார் மறப்பேன்? சார் நீங்க தர்மிஷ்டன், புண்ணியவான், உத்தமன் சார். உங்க கையால இந்த பாவத்தை நீங்க செய்யக்கூடாது. கொண்டாங்க சார், நானே சுட்டுக்கிறேன் சார். உங்க கண் முன்னாலே இப்ப நானே சுட்டுக்கிறேன் சார். அப்போ நம்ம உப்பு நல்லா ஊறி இருக்கு, அதனாலதான் உனக்கு நன்றி இருக்கு. சுட்டுக்கோ. சுட்டுக்கிறேன் சார். சுடு. அழுவாதே, சாவரவன் அழுவுறேன். சுட்டுக்கிறேன் சார். ரெண்டு போட்டு சுட்டு கபால் சார், கபால் சார், இப்ப நான் உங்களை சுடுறதுக்கு எவ்வளவு நாடி சார் ஆகும்? ஆனா நான் உங்களை சுட மாட்டேன். என்ன கடிச்ச மூட்டை பூச்சியை கூட நான் நசுக்க மாட்டேன். கொலை செய்யறது மகா பாவம். நீங்க கொலைகாரன் ஆகாதீங்க. நீங்கள் வாழுங்க, மற்றவன் நீங்க வாழ விடுங்க. ஓடுறியா? ஓடுற மாட்டிக்க. தோட்டா இங்க, போட்டோ தான் வேட்டு. தாத்தா பஸ், நீ கோட்டை விட்டுட்டு நின்னுக்கிற பையனை தள்ளின்னு வரவா? வேணாம், அவனை சுழுவா பிடிச்சிடலாம். எப்படி? அவன் மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணிக்கோ. போலீஸ் ஸ்டேஷன் எதிர்க்கா அவங்க கண்ணில் விழுறபடியா ஏதோ திருட்டோ கொலையோ பண்ணிடு, நான் பாத்துக்கிறேன். ஐடியா பஸ், ஐடியா. நானும் 10 வருஷமா போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். பட்ட பகல்ல போலீஸர்கள் எதிரிலேயே இப்படி ஒரு திருட்ட பண்ணான நான் பார்த்ததே. அது பாருங்க சார், அவன் தான் போல இருக்கு. சந்தேகம் இல்லை, புறப்படு. ஏன் சார் இறக்கணுமா சார்? எஸ் எஸ். எங்க சார் போகணும்? அடையா, உட்காருங்க சார். மிஸ்டர் பாண்டியன், நான் சிஐடி இன்ஸ்பெக்டர். ஒரு திருட்டு குற்றத்திற்காக உங்களை அரெஸ்ட் பண்றேன். சார், நான் ஒரு நிரபராதி. அதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. எடப்பா வண்டி போ. பிளான் சக்சஸ். நீ செஞ்ச திருட்டுக்கு அந்த பாண்டியனுக்கு 3 மாசம் தண்டனை. சும்மா ரெண்டு சிரிக்கிறியா? வர வர உன் பிளான் படா மோசமா போயின்னு இருக்கு. அவனை கபால் க்ளோஸ் பண்றதுக்கு எல்லாம் 3 மாசம் உள்ள போட்டு நீங்க. உனக்கு டெக்னிக்கல் பாயிண்ட் தெரியாது. இன்னொரு இனிமே அவனை நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்லை. ரிலீஸ் என்னைக்கு ஆகுறான்னு தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு அவனுக்கு ஒரு டீ பார்ட்டி கொடுக்குற மாதிரி கூட்டியாந்து போஸ். அப்படி போறியா? அடிச்சு விட.